வணக்க நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் அன்பே டயனா. இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்குது. ஏற்கனவே ஜமா என்ற படத்தை இயக்கியவர் பாரி இளவழகன் நடிச்சிருக்கிறாரு, இயக்கியிருக்கிறார். அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து காதலை பற்றி பேசுற படங்க. அதான் என்னன்னா, பையன் வந்து இந்திய வம்சாளி, இந்து கலாச்சாரத்தை இந்த கலாச்சாரத்தை வாழ்றாங்க, ஆன்மீகம் அப்படின்றது. பெண்ணு வந்து ஆங்கில இந்தியன், அதாவது அவங்க வந்து நம்ம எதிர்மறையான கருத்து உள்ளவங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம விரதம், இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு, கிருத்திகை, பௌர்ணமி இப்படிலாம் வந்து நம்ம நான்வெஜ்லேயும் சாப்பிட மாட்டோம். கறி இல்லை மீன்லாம் கறிலாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் அவங்க வந்து எல்லா நாளும் ஒரே நாளுங்க. அது நம்ம எதிர்மறையான கருத்து. மீன் சாப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியோட ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அப்பா அண்ணன் தம்பி பிள்ளை, எதை பற்றியும் கவலை இருங்க. அந்த குடும்பம், அந்த பொண்ணு, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த காதலி வந்து ஒரு கட்டத்து மேல இவன் பையன் நினைச்சு போறான், நம்ம அம்மா இப்படி ஒரு பழக்கம் வச்சது, இந்த பொண்ணு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அரைக்குறை ட்ரெஸ்ஸில் நிற்கிறா, எல்லா கண்ணும் இந்த பொண்ணு மேலே தான் பார்க்குறாங்க, இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசிக்கிறான். பொண்ணு சைடில் வந்து என்னடா அவன் நல்லா பேசின பையன் திடீர்னு நம்மளை விட்டு விலகி போகிறானே அப்படின்னு பொண்ணு நினைக்கிறான். இப்போ பொண்ணு ஓகே சொன்னோன்னே இவன் ஜகாவாங்கன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. இதனால் பையனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், என்னடா உன் ஃப்ரெண்டு வந்து என்னை துரத்தி காதலிச்சான், நான் ஓகே ஆனான்னா திடீர்னு இப்போ விலகுறேன், என்னடா காரணம்? அதெல்லாம்க்கா நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், சொல்கிறேன்னா அவன்கிட்ட மிரட்டி கேட்குறான். பொண்ணு அன்பால் மிரட்டி கேட்குறாங்க. அப்புறம் நடந்த உண்மையாக சொல்கிறான், நீ வந்து மாடர்னாக இருக்கிற, நல்லா அழகாக இருக்கிற, அதனால் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருன்றான், போகிற இடத்துல எல்லாம் உன்னே தான் பார்ப்பாங்க, வயசு பசங்க பெரியவங்களும், அது வந்து பெரிய பிரச்சனை வந்து யோசிக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் முன்னாடி என்னை லவ் பண்ணும்போது தெரியுது இல்லையா உனக்கு? இப்போ வந்து நான் வந்து இவனை வந்து ஓகே பண்ணோன்னே எங்கள் வீட்டில் எல்லாம் சம்மதிச்சோன்னே வேணான்றானே, விலகி போகிறானே அப்படின்ட்டு அவன் உண்மையை உடைச்சிடான். உன்னை இதுமாரி உன்னுடைய ஆக்டிஷன் நடவடிக்கை சரியில்லை, அவனுக்கு பிடிக்கல இப்போ அப்படின்னா. உடனே கோவப்பட்டு வீட்டுக்கு போகிறான். அவனை கேட்குறான். கேட்டு அவன் அந்த கோபத்தில் அந்த வீட்டில் இந்த டிவிலாம் உடைக்கிறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு, யார் சொன்னான்ட்டு. அப்படி இவனை வந்துடுவான், சொன்னவனும் அந்த காமெடின்னு வந்துடுவான். அவன் டே நீ சொன்னியாடாண்ணா, ஆமாண்ணா, இவகிட்ட சொல்லுவான், நான் உன்னை போய் சொல்லுவேண்ணா, யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்குறா, நம்பாதே, நான் உண்மையாக உன்னை காதலிக்கிறான்னு. சரின்னு நம்பி போயிடுவான். நம்பி போயிருந்தாலும் அப்போ வீட்டில் வந்து பையனுக்கு வந்து அங்கே முறை மாப்பிள்ளை, அதை அவனுடைய மாமா பொண்ணுக்குது, அவனை வந்து கல்யாணம் பண்ண பேசலாம் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பையன் வந்து இந்த காதலை பற்றி உண்மையை சொல்லவே மாட்டான். சொல்லாமல் இருந்து அப்படியே போயிட்டுருங்க. காதலுக்கு தெரிய வந்து அவள் ஒரு போட்டு பையன்கிட்ட எமோஷனலாக பேசிட்டு போகிறான். செட்டாக வராதுன்ற, நீ உனக்கு எனக்கு நீ தெரிந்தே மாட்ட அப்படின்னு, என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிற, என்ன நீ என் நம்புன்ற, ஒரு பக்கம் வீட்டில் வந்து அப்பா அம்மா பார்த்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்குது, என்னடா நடக்குதுன்ட்டு வெறுத்து நான் ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னு அவர் வந்து கிளம்புறது முடிவாயிட்டான். பையனுக்கு இந்த செய்தி வந்தோன்னா பறந்து ஓடுறான். பறந்து ஓடி எல்லாரையும் நம்பிடுன்றான். அப்படியே இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த குடும்பத்தில் இவ வந்து மாப்பிள்ளை வீட்டு அதான் ரோஜா அம்மா வந்து முழுக்க முழுக்க அவங்க சொந்தக்காரன், ஜாதிக்காரன் அப்படின்ற கலாச்சாரத்தை ஊறி போயிட்டாங்க. இதில் எப்படி வந்து இந்த ஆங்கில இந்தியன் பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறது அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. இந்த பிரச்சனை இது இருக்க ரெண்டுத்தையும் சமாளித்து எப்படி திருமணம் நடக்குதாங்க இந்த கதை. இந்த படத்தில் பார்த்தா காதல் இருக்குது, எமோஷன் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. இல்லை சிரிக்கலாங்க, ஜாலியாக இருக்கலாங்க. வாங்க படம் பாருங்கள், ரசிங்க.